போலாம் சென்ட்ரா போடா அவ்வளோதான் போய் நேரு யார் என்ன சொன்னாலும் கேட்காது போய் நேரு பின்னாடி வாங்க. மாவட்ட ஆட்சி சென்டர் கொஞ்சம் மூவ் பண்ணுங்களேன். சென்டர் மூவ் பண்ணுங்க. கொஞ்சம் நவர்னா லைட்டாக நவர்னா தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுடன் அணிவகுப்பு தலைவருடன் இணைந்து அணிவகுப்பை பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார். காற்றில் அசைகையில் சுதந்திர பிம்பம்.
என எத்தனையோ கனவுகளை பார்வியக்க உச்சாணி கொம்பேற்றும் ஆம். அற்புதமானதொரு ஏற்றும் நிகழ்வினை தொடர்ந்து அணிவகுப்பினை பார்வையிட்டபடி நம்முடைய ஆட்சியர் அவர்கள் விழா மேடைக்கு மீண்டும் வருகிறார். சீக்கிரம் ஒரு நிமிஷம் கொடுப்பா. அடுத்ததாக ஓகே சமாதான புறா பறக்க விடும் நிகழ்வு. இதோ மூவர்ண பலூன் விடும் நிகழ்வு. தியாகத்தின் நெருப்பாய் செந்நிறம், அமைதியின் வனப்பாய் வெண்ணிறம், மண்ணின் உயிர்ப்பாய் வளநிறம். இவை வெறும் மூவர்ண கொடியின் நிறம் அல்ல, இந்திய தேசத்தின் நிறம். இது வெறும் சின்னம் அல்ல, சுதந்திரத்தின் சுவாசம். இது அசைவது காற்றினால் அல்ல, தியாகிகள் விட்ட இறுதி மூச்சினால். வானம் விரவுவது மூவண்ணமும் அல்ல, பார்வியக்கும் இந்திய எண்ணம். மொழி, மதம், இனேசியம். முதலாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு KS மாணிக்கவேலு அவர்கள். இரண்டாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை பெண் உதவி ஆய்வாளர் திருமதி KS கௌரி அவர்கள். மூன்றாம் படைப்பிரிவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு P. கிருஷ்ணன் அவர்கள். கொஞ்சம் பின்னாடி வாங்க சார். இசைக்குழுவை தலைமையேற்று நடத்துபவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை தலைமை காவலர் திரு U. சேட்டு அவர்கள். ஊர்காவல் படை பிரிவினை தலைமையேற்று நடத்துபவர் திரு B. ராதாகிருஷ்ணன் அவர்கள். இளைஞர் செஞ்சிலுவை சங்கம் மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பச்சையப்பன் மேல்நிலை பள்ளி மாணவர் P. ராகுல் அவர்கள். NSS மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பச்சையப்பன் மேல்நிலை பள்ளி மாணவர் G. ஹரி அவர்கள். தேசிய பசுமைப்படை மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பச்சையப்பன் மேல்நிலை பள்ளி மாணவர் R. மோனீஸ்வரன் அவர்கள். NSS மாணவியரை தலைமையேற்று வழி நடத்துபவர் பெரிய காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவி S. ஹாஸ்னியா அவர்கள். NSS மாணவியரை தலைமையேற்று வழி நடத்துபவர் சின்ன காஞ்சிபுரம் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி மாணவி S. ஹன்சிகா அவர்கள். NSS மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் அரசு காமூசு மேல்நிலை பள்ளி மாணவர் L. சதீஷ்குமார் அவர்கள். JRC மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் பாலாஜாபாத் அரசு ஆண்கள் உயர்நிலை பள்ளி மாணவர் S. தனுஷ் அவர்கள். சாரண மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் ஊத்துக்காடு அரசு உயர்நிலை பள்ளி மாணவர் P. யோகேஷ் பூபதி அவர்கள். சாரண மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் சுவாமி விவேகானந்தா மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவர் கு. பேரொளி அவர்கள். சாரணியர் மாணவியரை தலைமையேற்று வழி நடத்துபவர் SSKV மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி L. தர்ஷினி அவர்கள். கடற்படை நேவி மாணவர்களை தலைமையேற்று வழி நடத்துபவர் மகரிஷி பன்னாட்டு உண்டு மைதானத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறது. ஒன்று கூட்டி அணிவகுப்பு சிறப்பாக நடத்த உறுதுணையாக இருந்தமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றப்பிரிவு கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் திரு அண்ணாதுரை அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது.
அவரை தொடர்ந்து காஞ்சிபுரம் மாவட்ட குற்றப்பிரிவு காவல் துணை கண்காணிப்பாளர் மற்றும் ஆயுதப்படை பொறுப்பு மதிப்பிற்குரிய திரு கங்காதரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஒட்டுமொத்த அணிவகுப்பையும் சிறப்பாக வழிநடத்தியமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை ஆய்வாளர் திரு கே சுந்தரமூர்த்தி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. முதலாம் அணியை வழிநடத்திய ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு கே எஸ் மாணிக்கவேலு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. இரண்டாம் அணியை வழிநடத்தியமைக்காக காஞ்சிபுரம் மாவட்ட ஆயுதப்படை பெண் உதவி ஆய்வாளர் திருமதி கே எஸ் கௌரி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். மூன்றாம் அணியை வழிநடத்தியமைக்காக ஆயுதப்படை உதவி ஆய்வாளர் திரு பி கிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குதல். காவலர் வாத்திய இசைக்குழுவினை சிறப்பாக வழிநடத்தியமைக்காக ஆயுதப்படை தலைமை காவலர் திரு சேட்டு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. ஊர்காவல் படை பிரிவினை தலைமையேற்று வழிநடத்தியமைக்காக திரு பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது. பல தியாகிகளின் ரத்தத்தில் உயிர்த்த சரித்திரம். இவர்கள் தங்கள் இன்பத்தை துறந்ததால் நமக்கு இன்று பிறந்த இன்பம். இவர்கள் இன்னலை தழுவியதால் நாம் அடைந்த வண்ணம். இவர்கள் தங்கள் உறவுகளை உதிர்த்ததால் நாம் அடைந்த சுகமான வண்ணம். இவர்கள் தங்களின் நாளையை இழந்ததால் நாம் பெற்ற இன்று. என்னதான் இழந்தாலும் விடுதலை எண்ணத்தை விடாததால் நாம் சுகிக்கும் சுதந்திர தருணம். ஆம், சுந்தர தருணம். விடுதலை விடுதலை என்றே தன் மூச்சினை பேச்சினை நாட்டுக்கே என விட்டதால் பார்ப்புழ எழுந்து நின்றது இந்தியம் என்றொரு லட்சினை. தியாகங்கள் ஆணை ரூபாய் 4480 வழங்கப்படுகிறது. அடுத்தது முன்னாள் படை வீரர் சுபேதார் சேதுராமன். சுபேதார் சேதுராமன் அவர்கள் வீட்டு வரி சலுகை மேல பெறுவது ரூபாய் 1300 மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வந்து ஆணையை பெறுகிறார்கள். தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பாக காதொலி கருவி பெறும் பயனாளி முகமது முஸ்தபா அவர்களுக்கு ரூபாய் 8600 மதிப்பிலான விலையிலான காதொலி கருவியை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பயனாளிக்கு வழங்குகிறார்கள். தொடர்ந்து திருமதி நீலாவதி அவர்களுக்கு காதொலி கருவி வழங்கப்படுகிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்குகிறார்கள். அடுத்து வடிவேல் சண்முக சுந்தரம் என்ற மாற்றுத்திறனாளிக்கும் காதொலி கருவி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார். தொடர்ந்து முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் மாதாந்திர ஓய்வூதிய திருமதி கற்பகம் திருமண உதவித்தொகை முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்களுக்கு முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு நிதி உதவித்தொகை ரூபாய் 40,000 இதற்கான ஆணையை மாவட்ட ஆட்சித்தலைவர் பயனாளிகளிடம் ஒப்படைக்கிறார்கள். தொடர்ந்து திருமதி பொன்னம்மாள் சுப்பிரமணி முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் இயற்கை மரணம் மற்றும் ஈமச்சடங்கு நிதியுதவி ரூபாய் 40,000 ஆணை பெறுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் தற்போது பயனாளிக்கு ஒப்படைக்கிறார்கள். தொடர்ந்து ஜே வசந்த கோகிலாபாய் அவர்களுக்கும் இலவச தையல் இயந்திரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் பயனாளிக்கு வழங்குகிறார்கள். ஜாய் கலா லூகாஸ் அவர்களுக்கும் இலவச தையல் இயந்திரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் வழங்குகிறார்கள். தொடர்ந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் சார்பாக முதலமைச்சரின் 2 பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் வைப்பு தொகைக்கான ரசீது வழங்கப்படுகிறது. திருமதி சசிகலா திருமதி ஜனனி 2 பயனாளிகளோட சசிகலா அடுத்தது ஜனனி.
அடுத்தது முதலமைச்சரின் ஆதரவாளர் பழங்குடியினர் நலத்துறையின் மூலம் சுற்றுலா வாகனம், மின் சாதனங்கள், வெங்கடேசன் சுப்பிரமணி அவர்களுக்கு தாட்கோ மூலம் சுற்றுலா வாகனம் இயக்கி சுய தொழில் செய்வதற்கான ஆணையில் மானிய தொகை அதற்கான காசோலை மாவட்ட ஆட்சியர் வழங்குகிறார்கள். அடுத்தது பரமசிவம் முத்துசாமி, திலீப் சுற்றுலா வாகனம், வேளாண்மை துறையின் மூலம் பயனாளிகளுக்கு மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டியில் நெல் பயிர் விளைத்து முதல் பரிசு ரூபாய் 15,000 பெறும் பயனாளி திருமதி பாரதி, திருமதி நவநீதம் மாவட்ட அளவிலான பயிர் விளைச்சல் போட்டி பச்சை பயிரில் ரூபாய் 10,000 பரிசு தொகையை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் விவசாயிகள் பெறுகிறார்கள். அடுத்தது கன்னிவேலு காவந்தண்டலம் இடுபொருள் வழங்கப்படுகிறது. 2 மரக்கன்றுகள் முழு மானியத்துடன் வரப்படுகிறது. அடுத்தது தோட்டக்கலைத்துறை மற்றும் மலைப்பயிர்கள் துறையின் சார்பாக குமாரசாமி பெருமாள் என்ற விவசாயிக்கு நுண்ணுயிர் பாசனம் அமைத்திட மானிய தொகை ரூபாய் 1,52,000 வழங்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாடு மாநில ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டத்தின் சுருமாக மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான வங்கி கடன் உதவி வழங்கப்படுகிறது. முழு நிலவு மகளிர் சுய உதவி குழுக்கு கீழ்கதிர்பூரை சேர்ந்த மகளிர் சுய உதவி குழுக்கு 20 லட்சத்திற்கான வங்கி கடன் இணைப்பு வழங்கப்படுகிறது. துர்க்கையம்மன் மகளிர் சுய உதவி குழுவுக்கு சிறு காவேரி பக்கம் அவர்களுக்கும் வங்கி கடன் இணைப்பு ரூபாய் 20 லட்சம் கடன் உதவிக்கான காசோலை வழங்கப்படுகிறது. ரோஜா மகளிர் சுய உதவிக்குழு அவர்களுக்கு வங்கி கடன் இணைப்பு ரூபாய் 16,80,000 வழங்கப்படுகிறது. தொழிலாளர் நலத்துறையின் மூலம் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் பணியிடத்து விபத்து மரணம் ரூபாய் 5 லட்சம் காசோலை பயனாளி திருமதி லட்சுமி பாண்டியன். பணியிடத்தில் பணியின் போது உயிரிழந்த தொழிலாளருக்கு 5 லட்சம் விபத்து நிவாரண உதவி தொகை வழங்கப்படுகிறது. தொடர்ந்து மாதாந்திர ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியம் பெறுவதற்கான ஆணை தேவராசன் என்ற பயனாளிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் வண்டி எல்லாமே தெரிவிட்டோம். சொல்லு வந்தே மாதரம், சொல்லு வந்தே மாதரம். தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. என் தேசத்தின் முழக்கம் கேட்குதே, திசையெட்டும் திரும்பி பார்க்குதே. ஒரு
जय शीतला सस्य श्यामला मातरं वन्दे இந்தியா எங்கள் தேசம் இந்தியா 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 வருஷமெல்லாம் பூக்கள் பூக்கும் வசந்த தேசம் இந்தியா இந்தியா வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் அருமை அருமை. இனிய தமிழால் அருமையாக பாரதியம் பேசிய வேலம்மாள் போதி வளாக பள்ளி மாணவ செல்வங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள். பெற்றோர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நீங்க எல்லாரும் அப்படி முன்னாடி நின்று போட்டோ எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அனைவரும் இந்த இடது பக்கமா அந்த பலூன் இருக்கு பாருங்க, அந்த ஆர்ச் பக்கமா ஓரமா ஒதுங்கி நிற்கவும், வலது பக்கத்துலயும் அதே மாதிரி. காவல்துறை நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், அவர்கள் கொஞ்சம் அந்த இடத்த வந்து கொஞ்சம் காலி செஞ்சு அவங்களை கொஞ்சம் ஓரமா நிக்க வச்சிருந்து நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இங்க ஃப்ரண்ட்ல நிக்கிறவங்க முன்னாடி நிறைய பேர் வந்து நின்றீங்க. பெற்றோர்கள் கொஞ்சம் அந்த பக்கம் லாஸ்ட்ல போங்க மேடம். கொஞ்சம் இந்த பக்கம் லெஃப்ட் அண்ட் ரைட் அந்த பக்கமும் கொஞ்சம். 140 கோடி முகமுடையால் உயிர் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 18 எனில் சிந்தனை ஒன்றுடையாள் என்றே பாடியிருப்பார். குட்டி பூனைகளை வைத்தே நாட்டுப்பற்றை தட்டி எழுப்பியவன் அந்த கவிஞன். வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டி. குட்டிகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறம் அன்றோ. சாம்பல் நிறம் ஒரு குட்டி, கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி, வெள்ளை பாலின் நிறம் ஒரு குட்டி. எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரமன்றோ. இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லில் பெருமை கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். உறக்க சொல்ல வருகிறார்கள் SSKV தொடக்கப்பள்ளி மற்றும் தியாகி நடுநிலைப்பள்ளி மாணவர்கள். சொல்வோம் அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். தீங்கற்ற தேசம் படைக்க நம் கைகளை இணைத்துக் கொள்வோம். இது எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம், எங்கள் பாரதம், இது எங்கள் பாரதம். எங்கள்
அருமை. அதாவது இங்கு ஆடியவை பிஞ்சு கால்கள் அல்ல, எதிர்கால பாரதத்தின் கால்கோள்கள் என்று சொன்னால் மிகையல்ல. அற்புதமாக நம்முடைய மூவண்ணத்தையும் தேசிய சின்னங்களையும் காட்சிமைப்படுத்திய SSKV தொடக்கப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் தியாகி நிதி நாடும் நடுநிலைப் பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துகள். அடுத்ததாக காமூசு ஆண்கள் பள்ளி மாணவ செல்வங்கள் தயாராக இருக்கவும்.
அருமையானதொரு நிகழ்வு. அறம் குறையாத மரம், ஒற்றுமையின் தடம், தேசப்பற்றின் துடிப்பு, சுதந்திர இந்தியாவின் பெருமைமிகு இளமை என அத்தனைக்கும் நற்சான்றாய் நம்மிடையே வந்து இந்த மனித பிரமிடுகளை அரங்கேற்றிய காமூசு அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி திருப்பூர் குமரன் பிறந்த மண் இது. இப்படி வீரம் செறிந்த வரலாறுகள் இந்த பாரதம் முழுவதும் விரவி கிடக்கிறது. அதில் இதுவும் ஒன்று. அவர் செல்லமுத்து சேதுபதியின் செல்ல மகள், முத்து வடுகநாதனின் சொத்து, சிவகங்கை சீமையின் சிங்கம் வேலு நாச்சியார். ஆம், உளவு சொல்ல மறுத்து அறுபட்ட உடையாள், கற்பூரமாய் தன்னை கரைத்து கொண்டு கிடங்கிலே குதித்த குயிலி, இவர்களின் தியாகங்களை கலந்தது இந்த வரலாறு. வருகிறார் வருகிறார் வேலு நாச்சி வருகிறார். படைப்பு MLM மாமல்லர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி, காஞ்சிபுரம். அவள் ஈரமண்டையாய் பிறகிறாள். ஓரமாக பொன் செய்தவள் அகோரமாகவே வருகிறாள். தலைகளை கொண்டாடும் படமாள் விடுவிடு விடுவென வெட்டிப்பது வெறு கொட்டம் மழக்கிடுவாள். மின்னல் தருதிட விடியம் வெடித்திட புரிது மழை தருவாள். இந்த கலந்திட
சூடுகின்றவாள் திரு கொண்ட வேலு நாச்சியார் எடுத்தவாள் சீருகின்ற படைகளோடு வாயும் வீரவாள் வீடு 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 கொண்டவாள் போர் தொடுத்து வெற்றி வாகை சூடுகின்றவாள் வீடு கொண்ட வேலு நாச்சியார் எடுத்தவாள் சீருகின்ற படைகளோடு வாயும் வீரவாள் அப்படை பயின்ற நாரிய நமக்கு வாட்படை என்ன படுவாமோ போர்படை கொண்டு நேர்பட வஞ்சி சூழ்ச்சியால் வந்த சூழலை வெல்வோம். அற்புதம் அற்புதம். யார் சொன்னது அச்சம் நாணம் மடம் பயிர்ப்பு இவை நாளும் தான் பெண்களின் குணம் என்று? நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை அஞ்சாத நெஞ்சம் தளராத தன்னம்பிக்கை விடாமுயற்சி அஞ்சும் போது அஞ்சி அஞ்ச வேண்டிய இடத்தில் அஞ்சி அஞ்சாமை வேண்டிய இடத்தில் துணிந்து நிற்கும் வீர பெண்கள் நாங்கள். சிங்க பெண்களின் வரிசையில் முன்னாலேயே பாரதியினுடைய கற்பனைக்கும் வித்திட்ட வேலு நாச்சியார் ஒருவர் அல்ல, எத்தனை வேலு நாச்சியார்கள் இங்கு நம்முடைய சுதந்திர தின வளாகத்தை நிறைத்தனரோ அத்தனை மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் மாமல்லன் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவ செல்வங்களுக்கு. இதோ அடுத்த நிகழ்வு. யோகா மற்றும் மல்லர் கம்பம். மல்லன் என்றால் வீரன். ஒரு வீரன் தன் உடலை உறுதிப்படுத்திக் கொள்ள செய்கிற ஒரு உடற்பயிற்சி. வான்குருவியின் கூட்டை வல்லூர் கட்டுமா? தேன் சிலந்தி இருப்பிடத்தை நம்மால் செய்திடத்தான் முடியுமா? எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிதே. வான்குருவியின் கூடு வல்லரக்கு தொல் கரையான் தேன் சிலம்பி யாவருக்கும் செய்தல் அறிதால் யாம் பெரிதும் வல்லோம் என வலிமை சொல்லல் வேண்டாக்கான். எல்லாருக்கும் ஒவ்வொன்று எளிதே. இவர்களுக்கு தங்கள் உடலை வில்லாய் வளைப்பதும் எளிதே. யோகா மல்லர் கம்பம் வழங்குபவர்கள் கலப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஸ்ரீ நாராயணகுரு யோகா மையம். இவர்கள் யோகா மட்டுமல்ல, உங்கள் இல்லங்களுக்கு 34 கேள்விகளோடு கணக்கெடுப்பாளர்கள் வருகிறார்கள். நீங்கள் எல்லாரும் அறிவீர்கள், அது மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு விழிப்புணர்ச்சியும் இணைந்தே இந்த நிகழ்ச்சியை வழங்குகிறார்கள். கண்டு கழியுங்கள். கலப்பு பள்ளி மாணவர்கள் யோகா மற்றும் மல்லர் கம்பம். அனைத்து பள்ளி மாணவர்கள், கலப்பு பள்ளி அல்ல, அனைத்து பள்ளி மாணவர்கள். புள்ளி அஞ்சாதடா துஞ்சாதடா சோழா சோழா மர மர புள்ளி வீராதடா தாள
எல்லாமே கொடுத்து வசத்துற பூமி அன்பாத கையார வரைக்கும் உன்னோட காவல் இருக்கிற வரைக்கும் நம்மோட மண்டா ஜெயிச்சிருக்கோம். கெட்டேரிடா ஆட்டமேரிடா சாட்டையிடா கோட்டையிடா வாடா. தோறும் வந்திடுமே உண்மை சொல்லும் நேரம் இதே. மக்கள் எண்ணிக்கை வளர்ச்சிக்கு நம் தகவல்கள் வழிகாட்டுமே. கல்வி சாலை மருத்துவம் திட்டம் எல்லாம் தரவில் தான் நாம் சொல்வது நாளைய வாழ்வின் வலிமையான அடித்தளமா. கணக்கெடுப்பில் கலந்து வா, காலம் கேட்கும் குரலாக வா, உண்மை தகவல் சொல்லி தோறும் வந்திடுமே உண்மை சொல்லும் நேரம் இதே. மக்கள் எண்ணிக்கை வளர்ச்சிக்கு நம் தகவல்கள் வழிகாட்டுமே. கல்வி சாலை மருத்துவம் திட்டம் எல்லாம் தரவில் தான் நாம் சொல்வது நாளைய வாழ்வின் வலிமையான அடித்தளமா. கணக்கெடுப்பில் கலந்து வா, காலம் கேட்கும் குரலாக வா, உண்மை தகவல் சொல்லி வா. அருமையான நிகழ்வு. கலையால் நாங்கள் அறியாமை களை நீக்கி விழிப்புணர்வு களை கூட்டுவோம் என்று அற்புதமாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் இங்கு கலை நிகழ்ச்சிகளை மெருகேற்றிய ஒரு கண்கவர் நிகழ்ச்சி என்றுதான் சொல்ல வேண்டும். இது திறன்மிக்க பாரதம், மாற்று திறனிலும் சிறந்த பாரதம் என முத்தாய்ப்பாய் சொல்லும் விதமாக ஒரு மாற்றுத்திறனாளி மாணவி தேசிய அளவில் யோகாவில் சாதனை புரிந்த அந்த மாணவியை நடுமையப்படுத்தி அற்புதமானதொரு கலைப்படைப்பு மல்லர் கம்பம் மற்றும் யோகா எதை விடுத்து எதை பார்ப்பது என்று நம்ம எல்லாம் குழம்பை செய்த அற்புதமானதொரு கலை நிகழ்ச்சி ஸ்ரீ நாராயணகுரு யோகா மையத்தின் மூலமாக இங்கு நமக்கு காட்சி விருந்தளித்த அந்த நிகழ்ச்சி மாணவர்க்கும் மையத்திற்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்க நிஜமாவே யாருக்கெல்லாம் சிலிர்ப்பு எழுதியோ அவங்களோட கரவொலிகள் இங்க அதிர செய்திருக்கணுமே. மக்கள் தொகை கணக்கெடுப்பு துறைக்கும் நன்றி. அந்த நிகழ்வுகளுக்கு நாம் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த பணி சிறப்பாக முடிவடைய நாம் நம்முடைய ஒத்துழைப்பை நல்குவோம். கரவொலிகள் ஒரு 10 தாங்க கேட்டுது. போட்டோ எடுக்கிறதுக்கு இருக்கிற கரங்களோட எண்ணிக்கையை பார்த்தா கூட கரவொலிகள் அதிகமா இருந்திருக்கணும். வாழ்த்துக்கள். அனைத்து கலை நிகழ்ச்சி அரங்கேற்றிய மாணவ செல்வங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பயிற்றுவித்த பள்ளி கல்வித்துறைக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த நிகழ்வாக நற்சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு தயார் நிலையில் இருக்கவும். நிகழ்வுகளில் பங்கேற்ற பள்ளி மாணவ செல்வங்களுக்கும் இங்கே வந்துட்டு பரிசுகள் நற்சான்றிதழ்கள் வழங்கப்படவுள்ளன. அவர்களை வரிசைப்படி அமர வைத்து ஒழுங்குபடுத்தும் ஜி கீர்த்திவாசன் காவல்துறை கண்காணிப்பாளர் திருப்பெரும்புதூர் அவர்கள் தற்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் இருந்து நற்சான்றிதழ்களை பெற்றுக் கொள்கிறார்கள். திரு எஸ் பிரபாகர் தொடர்ந்து ஜே சுரேஷ் காவல் ஆய்வாளர் சிவகாஞ்சி காவல் நிலையம், என் ஹரிதாஸ் உதவி ஆய்வாளர் அவர்களுக்கு அமலாக்க பிரிவு காஞ்சிபுரம், போலீஸ்
திரு கே விஜய் தலைமை காவலர் 216 தனிப்பிரிவு பொன்னேரிக்கரை காவல் நிலையம். அடுத்ததாக வாங்க சார், அடுத்ததாக திரு வி பிரேம்குமார் தலைமை காவலர் 3144 மாகரல் காவல் நிலையம். அடுத்தது திரு எஸ் கார்த்திகேயன் தலைமை காவலர் சாலவாக்கம் காவல் நிலையம். திரு எஸ் பிரபாகர் காவல் ஆய்வாளர் சைபர் கிரைம் காவல் நிலையம் காஞ்சிபுரம். திரு எஸ் பிரபாகர். பி வாசுதேவன் தலைமை காவலர் வாலாஜாபாத் காவல் நிலையம் நற்சான்றிதழ் பெறுகிறார். அடுத்தது திரு எஸ் குமார் தலைமை காவலர் விஷ்ணு காஞ்சி காவல் நிலையம். வி பார்த்திபன் தலைமை காவலர் ஒரகடம் காவல் நிலையம் அடுத்ததாக நற்சான்றிதழ் பெறுகிறார். திருமதி எம் வசந்தி திருமதி எம் வசந்தி பெண் தலைமை காவலர் மாவட்ட குற்றப்பிரிவு காஞ்சிபுரம். அடுத்தது டி சுரேஷ் முதல்நிலை காவலர் பாலச்செட்டி சத்திரம் காவல் நிலையம். கோவிந்தன் முதல்நிலை காவலர் திருப்பெரும்புதூர் காவல் நிலையம். கே முத்து காவலர் பொன்னேரிக்கரை காவல் நிலையம். கே சிவராஜன் காவலர் தனிப்பிரிவு உத்திரமேரூர் காவல் நிலையம். திருமதி என் தாரணி பெண் காவலர் பாலுச்செட்டி சத்திரம் காவல் நிலையம். தொடர்ந்து அகில இந்திய பணிகள் மற்றும் குடிமைப் பணிகள் திரு பி ஐ ஆஷிக் அலி இந்திய ஆட்சி பணி கூடுதல் ஆட்சியர் திட்ட அலுவலர் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து திருப்பெரும்புதூர் சார் ஆட்சியர் திரு வே நல்லசிவன் IAS அவர்களுக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து துணை ஆட்சியர் சமூக பாதுகாப்பு திட்டம் சா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியரின் நேர்முக உதவியாளர் கணக்குகள் ராஜ் சுரேஷ் PA அக்கவுண்ட்ஸ் வாங்க, சீக்கிரம் வாங்க சார். தொடர்ந்து மாவட்ட வளங்கள் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு அலுவலர் திரு கு விஜயகுமார் அவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நற்சான்றிதழ் வழங்கி பாராட்டு தெரிவிக்கிறார்கள். உதவி இயக்குனர் ஊராட்சிகள் தணிக்கை திரு என் உமாசங்கர் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். உதவி இயக்குனர் நில அளவை பதிவேடுகள் துறை திரு இரா சுரேஷ் அவர்களுக்கு நற்சான்றிதழ் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்குகிறார்கள். தொடர்ந்து முனைவர் ஆர் நளினி முதன்மை கல்வி அலுவலர் சி அவர்கள் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். தொழிலாளர் துணை ஆணையர் திரு கமலக்கண்ணன் அவர்களுக்கு நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. மாவட்ட தீயணைப்பு மீட்புகள் துறை மாவட்ட அலுவலர் திரு மு அப்துல் பாரி அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். செயலர் உதவி இயக்குனர் நில அலுவலர் மாவட்ட ஊராட்சி அலுவலகம் எஸ் ரூபேஷ் குமார் அவர்களும் தற்பொழுது நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து பெற்றுக் கொள்கிறார்கள்.
தொடர்ந்து காவல் துணைத் தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களை சிறப்பான முறையில் வழிகாவல் செய்தமைக்காக காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு முருகன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் பாராட்டு தெரிவிக்கிறார்கள். காஞ்சி தாலுகா காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ராஜி அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் நினைவு பரிசு வழங்கி நினைவு பரிசு பெறுகிறார்கள். தொடர்ந்து காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு அருள் பிரகாசம் அவர்கள் நினைவு பரிசு மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் பெறுகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து காவல் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு பாண்டுரங்கன் அவர்கள் அடுத்ததாக நினைவு பரிசு பெறுகிறார்கள். ஸ்ரீபெரும்புதூர் போக்குவரத்து காவல் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு சுரேஷ் அவர்கள் அடுத்தபடியாக பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள், நினைவு பரிசு பெறுகிறார்கள். காஞ்சிபுரம் போக்குவரத்து காவல் பிரிவு சிறப்பு உதவி ஆய்வாளர் திரு ரவி அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து நினைவு பரிசு பெறுகிறார்கள். தொடர்ந்து வருவாய்த்துறை மூலம் நற்சான்றிதழ்கள் பெறும் அலுவலர்கள் திரு எம் ஜெயகாந்தன், அலுவலக மேலாளர் நீதியல், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் அவர்கள் நற்சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெறுகிறார்கள். திருமதி டி வசந்தி, தனி வட்டாட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலகம். திருமதி இரால் வாலண்டினா, தலைமை உதவியாளர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம். திருமதி கா கலைவாணி, தலைமை உதவியாளர், நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். திருமதி எஸ் மோகனப்பிரியா, முதுநிலை வருவாய் ஆய்வாளர், ஆட்சியர் அலுவலகம். திருமதி ஏ பவித்ரா, முதுநிலை வருவாய் ஆய்வாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம். திருமதி அம்சவல்லி, தட்டச்சேர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம். திரு சரவணன், கணினி மேலாளர், உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை. தொடர்ந்து வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் எஸ் ரஃபீக், கோட்டாட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து திரு பா சாந்தகுமார், தட்டச்சேர், வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம். சாராட்சியர் அலுவலகம் திரு மு லட்சுமி நாராயணன், சாராட்சியர் நேர்முக உதவியாளர் அவர்கள் பாராட்டு சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்து முதுநிலை வருவாய் ஆய்வாளர், சாராட்சியர் அலுவலகம் ஸ்ரீபெரும்புதூர் கணேஷ், திரு கணேஷ். அடுத்தது திரு கா பாலாஜி, அலுவலக உதவியாளர், சாராட்சியர் அலுவலகம். தொடர்ந்து வட்டாட்சியர் காஞ்சிபுரம் அலுவலகம் திரு மோகன், வட்டாட்சியர் காஞ்சிபுரம் அவர்கள் பெறுகிறார்கள். திரு தா ஜெயக்குமார், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் அலுவலகம் காஞ்சிபுரம். ஹரிவிஷ்ணு, திரு ஹரிவிஷ்ணு, தனி வருவாய் ஆய்வாளர். திரு வி வெங்கடேசன், கிராம நிர்வாக அலுவலர். திரு சசிகுமார், கிராம உதவியாளர், வளத்தோட்டம். வாலாஜாபாத் வட்டாட்சியர் அலுவலகம். திருமதி இந்துமதி வட்டாட்சியர் அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்தது வி விஜயகுமார், மண்டல துணை வட்டாட்சியர் அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார். சரவணன், குறுவட்ட ஆய்வாளர், நற்சான்றிதழ் பெறுகிறார். திருமதி தேவி, கிராம நிர்வாக அலுவலர், வாலாஜாபாத். திரு ராஜேஷ், கிராம உதவியாளர், ஆசூர் கிராமம். வட்டாட்சியர் அலுவலகம் உத்தரமேரூர் மு நடராஜன் வட்டாட்சியர் அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து நற்சான்றிதழ் பெறுகிறார். அடுத்தது சதீஷ், முதுநிலை வருவாய் ஆய்வாளர், வட்டாட்சியர் அலுவலகம். திரு ஜான் போஸ்கோ, கிராம உதவியாளர். தொடர்ந்து திருப்பெரும்புதூர் வட்டாட்சியர் அலுவலகம் தேர்தல் துணை வட்டாட்சியர் திருமதி எஸ் சுமதி. திரு கோபி, கிராம உதவியாளர், மாம்பாக்கம். குன்றத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் தனி வட்டாட்சியர் எஸ் ஜெகதீஷ். முதுநிலை வருவாய் ஆய்வாளர் ராஜலட்சுமி, தட்டச்சேர் மணிகண்டன். தொடர்ந்து சப் இன்ஸ்பெக்டர் திரு தெய்வ சிகாமணி,
அவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து நினைவு பரிசை பெற்றுக் கொள்கிறார்கள். நில எடுப்பு அலுவலகம் வி பூபாலன், தனி வட்டாட்சியர் சீனிவாசன், தீயணைப்புத்துறை கௌதமன், தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையம் காஞ்சிபுரம். தொடர்ந்து விஜயராகவன், பசுபதி, முத்துக்குமார், நிலைய அலுவலர் செல்வகுமார், முன்னணி தீயணைப்போர் பாரதிதாசன், தீயணைப்போர் உத்தரமேரூர் தீயணைப்பு மீட்புத்துறை விஸ்வநாதன், திரு விஸ்வநாதன், திரு விமல் ஒரகடம் தீயணைப்பு மீட்பு பணி நிலையம், படப்பை தீயணைப்பு மீட்பு பணி நிலையம் நிலைய அலுவலர் ஞானவேல், வெற்றிவேலன், முன்னணி தீயணைப்போர் படப்பை தீயணைப்பு மீட்பு நிலையம். தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பாக நற்சான்றிதழ் பெறுபவர்கள் காஞ்சிபுரம் உபகோட்டம் உதவி செயற்பொறியாளர் திருமதி ஜே தமிழரசி அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மாணிக்கவேலு அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். குன்றத்தூர் ஊராட்சி ஒன்றிய உதவி பொறியாளர் ராஜேஷ் அவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். வாலாஜாபாத் ஊராட்சி ஒன்றிய துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி கிரிஜா, உத்தரமேரூர் ஊராட்சி ஒன்றிய மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி, திருமதி விஜயலட்சுமி, மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருப்பெரும்புதூர் என் தாட்சியாயினி, பணி மேற்பார்வையாளர் காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் ராமதாசு, திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றியம் பணி மேற்பார்வையாளர் எல் கவிதா, திருப்பெரும்புதூர் ஊராட்சி ஒன்றிய உதவியாளர் சுதாலட்சுமி, காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் ஓட்டுநர் வாகன ஓட்டுநர் எஸ் பிரபாகரன், மாவட்ட ஊராட்சி அலுவலக உதவியாளர் எஸ் பார்த்திபன், களக்காட்டூர் ஊராட்சி மன்ற ஊராட்சி செயலாளர் கே எஸ் சேகர், கண்ணந்தாங்கல் ஊராட்சி செயலாளர் சித்ரா, சத்துணவு திட்டத்துறையில் சத்துணவு அமைப்பாளர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி திருப்புட்குழி காஞ்சிபுரம் ஊராட்சி ஒன்றியம் திருமதி கோ வனிதா, சத்துணவு அமைப்பாளர் திரு கன்னியப்பன் ஆர்சிஎம் தொடக்கப்பள்ளி திருப்பெரும்புதூர். அடுத்ததாக மருத்துவ கல்வி மற்றும் ஆராய்ச்சி துறை செவிலிய கண்காணிப்பாளர் அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை திருமதி சி சர்க்குணம், பல்நல காப்பாளர் அரசு அறிஞர் அண்ணா நினைவு புற்றுநோய் மருத்துவமனை திருமதி எஸ் அறிவழகி, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறை மாவட்ட திட்ட அலுவலர் மருத்துவர் மணிகண்டன் நற்சான்றிதழ் பெறுகிறார். அடுத்தது உதவி மருத்துவ அலுவலர் ஆரம்ப சுகாதார நிலையம் கலியாம்பூண்டி மருத்துவர் சி ஆனந்தகுமார், செவிலியர் ஆரம்ப சுகாதார நிலையம் குன்றத்தூர் செவிலியர் திருமதி நர்மதா, டிடி எங்க டிடி சார் எங்க மாவட்ட தர ஆலோசகர் திருமதி சுஜித்ரா, ஆய்வக நுட்புணர் புவனேஸ்வரி திருமதி புவனேஸ்வரி, இடைநிலை சுகாதார பணியாளர் திருமதி பானுப்பிரியா, திருமதி
திரு நா ஆறுமுகம் பல்நோக்கு மருத்துவ பணியாளர். இங்க பாருங்க ஓகே மாவட்ட சுகாதார அலுவலக தகவல் உள்ளீட்டாளர் ஜே தினேஷ். சுகாதார ஆய்வாளர் ஆரம்ப சுகாதார நிலையம் பன்ருட்டி திரு நேதாஜி. மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை சார்பாக நற்சான்றிதழ்கள் இணை இயக்குனர் நலப்பணிகள் அலுவலகம் உதவியாளர் திருமதி எஸ் சுதா. செவிலியர் பயிற்சி பள்ளி செவிலியர் திருமதி ஜீவலட்சுமி. மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் கண்காணிப்பாளர் வி பாலகிருஷ்ணன், மருத்துவர் வி பாலகிருஷ்ணன். மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் உதவி மருத்துவ அலுவலர் மருத்துவர் முகமது பர்ஹான். செவிலியர் தலைமை மருத்துவமனை செவிலியர் திருமதி ரோஸ்லின் சுந்தரவல்லி. செவிலியர் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை திருமதி பெரியதாய். மருந்து கிடங்கு அலுவலர் தலைமை மருத்துவமனை திருமதி பாலாமணி. ஆய்வக நுட்புணர் திருமதி என் சுகன்யா. செவிலியர் அரசு மருத்துவமனை திருப்பெரும்புதூர் திருமதி ஆர் காயத்ரி. ஆய்வக நுட்புணர் அரசு மருத்துவமனை திருப்பெரும்புதூர் திருமதி எம் தீபாலட்சுமி. முதுநிலை உதவி மருத்துவர் அரசு மருத்துவமனை உத்திரமேரூர் மருத்துவர் எஸ் நவீன். அரசு மருத்துவமனை பல் மருத்துவர் ஏ ரோஜா. அவசர கால மருத்துவ உதவியாளர் ஒனாட்டை ஆம்புலன்ஸ் திரு ஆர் ராமகிருஷ்ணன். ஒனாட்டை ஆம்புலன்ஸ் மருத்துவ உதவியாளர் ராஜேஷ்குமார். மாவட்ட திட்ட அலுவலர் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டம் திரு ராஜ்குமார். தொடர்ந்து குடும்ப நலத்துறையின் மூலம் நற்சான்றிதழ்கள் பெறுபவர்கள் உதவி மருத்துவர் தலைமை மருத்துவமனை காஞ்சிபுரம் மருத்துவர் கோமதி அவர்கள். தொடர்ந்து செவிலியர் திருமதி வி சசிகலா. இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை அடுத்ததாக நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். உதவி மருத்துவ அலுவலர் மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகம் காஞ்சிபுரம் மருத்துவர் ராஜலட்சுமி. மாவட்ட சித்த மருத்துவ அலுவலகர் தொக்கனர் திரு ஏ மோகன். மாவட்ட காச நோய் பிரிவில் பணியாற்றுபவர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர் திரு கங்காதரன். முதுநிலை காச நோய் ஆய்வக மேற்பார்வையாளர் செல்வி யுவராணி. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் தலைவர் முனைவர் முத்துசாமி அவர்கள். நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். அடுத்தது கால்நடை பராமரிப்பு துறையின் மூலம் நற்சான்றிதழ்கள் காஞ்சிபுரம் நடமாடும் கால்நடை மருத்துவ ஊர்தி கால்நடை மருத்துவர் பந்தாடி திவ்யா. கால்நடை உதவியாளர் மு பாரதிதாசன். மருத்துவ ஊர்தி ஓட்டுநர் சே கார்த்தி ஆகியோர் நற்சான்றிதழ்களை பெறுகிறார்கள். தொடர்ந்து வேளாண்மை துறையின் மூலம் நற்சான்றிதழ் பெறுபவர்கள் வேளாண் அலுவலர் சிறு காவேரிப்பாக்கம் வேளாண் அலுவலர் திருமதி பி சத்யபாமா. வாலாஜாபாத் உதவி வேளாண்மை அலுவலர் திருமதி சசிகலா. காஞ்சிபுரம் மண் பரிசோதனை நிலைய ஆய்வக உதவியாளர் சேவதி. வேளாண்மை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் மூலம் நற்சான்றிதழ்கள் சிறு காவேரிப்பாக்கம் வேளாண் அலுவலர் தட்சிணாமூர்த்தி. தொடர்ந்து குன்றத்தூர் வேளாண் வணிக உதவி வேளாண்மை அலுவலர் தனசேகரன். வேளாண் துணை இயக்குனர் வேளாண் வணிகன் இளநிலை உதவியாளர் திரு பிரபு. வேளாண் பொறியியல் துறை உதவியாளர் திருமதி சூர்யா. உதவி பொறியாளர் வேளாண் பொறியியல் துறை திருமதி ஆர்.சி. பிரியதர்ஷினி. தோட்டக்கலை மற்றும் மலைப்பயிர்கள் துறை தோட்டக்கலை அலுவலர் விச்சந்தாங்கல் அரசு தோட்டக்கலை பண்ணையை சேர்ந்த செல்வி சௌமியா. தோட்டக்கலை அலுவலர் மாநிலத்தின் தென்னை நாற்று பண்ணை பிச்சுவாக்கம் செல்வி நந்தினி.
விதை சான்றளிப்பு மற்றும் உயிர்ம சான்றளிப்பு துறை உதவியாளர் திருமதி மீனாட்சி. தொடர்ந்து மாவட்ட ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை காப்பாளர் சமூக நீதி ஆண்கள் விடுதி ரெட்டமங்கலம் காப்பாளர் நாகராஜன். சமையலர் திருமதி பி மலர்விழி. மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில் ஆசிரியர்கள் நற்சான்றிதழ் பெறுகிறார்கள். திரு எம் தனசேகரன் அரசு மேல்நிலைப்பள்ளி தாமல். காந்திராஜன் வே காந்திராஜன் தலைமை ஆசிரியர் விஷால். முதல்வர் சுவாமி விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஆர் ஸ்ரீனிவாசன். தலைமை ஆசிரியர் ஆயக்குளத்தூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி நிர்மலா. முதுநிலை ஆசிரியர் தமிழ் அரசு மேல்நிலைப் பள்ளி அவலூர் டி சசிகலா. கனகரத்னம் முதுநிலை ஆசிரியர் இயற்பியல் நாயக்கன்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. சுகுமார் முதுகலை ஆசிரியர் வேதியியல் துறை நாயக்கன்பேட்டை. என் நாகரத்தினம் முதுகலை ஆசிரியர் உயிரியல் திருமுடிவாக்கம் அரசு மேல்நிலைப் பள்ளி. எல் சண்முகர் சுந்தரம் முதுகலை ஆசிரியர் வணிகவியல் அறிஞர் அண்ணா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி. தமிழரசி திருமதி ஏ தமிழரசி முதுகலை ஆசிரியர் பொருளியல். முதுகலை ஆசிரியர் கணினி பயன்பாடு எஸ் சங்கீதா. முதுகலை ஆசிரியர் கணினி அறிவியல் ஆர் பிரேமா. பி சீனிவாசன் பட்டதாரி ஆசிரியர் தமிழ் அரசு உயர்நிலைப்பள்ளி மாவட்ட ஆட்சியர் காலனி. அடுத்தது கே விக்ரமன் பட்டதாரி ஆசிரியர் ஆங்கிலம் அரசு உயர்நிலைப்பள்ளி ஏனாத்தூர். எஸ் மோகன் பட்டதாரி ஆசிரியர் கணிதம் தேவரியம்பாக்கம் அரசு உயர்நிலைப்பள்ளி. அடுத்தது டி எம் மெர்லின் பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல் அரசு உயர்நிலைப்பள்ளி விஷால். எம் புஷ்பா பட்டதாரி ஆசிரியர் சமூக அறிவியல். தொடர்ந்து பொது நூலகத்துறை திருமதி வா புவனா உதவியாளர் பொது நூலக இயக்கம் காஞ்சிபுரம். அன்பழகன் 3ஆம் நிலை நூலக பொது நூலக இயக்கம் காஞ்சிபுரம். அடுத்து தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் மோகன் ராஜ் பி உதவி நிர்வாக பொறியாளர் அவர்களுக்கு நற்சான்றிதழ். அடுத்தது உதவி பொறியாளர் திருமதி என் சங்கீதா. பண வசூலாளர் கே ஸ்ரீனிவாசன். தொடர்ந்து திருமதி ஜெயந்தி பிஎஸ்சி ஜெயந்தி பண வசூலாளர். தொடர்ந்து ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டம் ஐசிடிஎஸ் வாங்க திருமதி தனலட்சுமி கண்காணிப்பாளர் குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலகம் சிறு காவேரிப்பாக்கம். திரு சி மோகன்தாஸ் தட்டச்சர் மாவட்ட திட்ட அலுவலகம். திருமதி ரேகா அங்கன்வாடி பணியாளர் உத்தரமேரூர் அங்கன்வாடி மையம். திருமதி அஞ்சலி அங்கன்வாடி உதவியாளர் நெட்டேரி அங்கன்வாடி மையம். குழந்தைகள் மற்றும் சிறப்பு சேவைகள் துறை திரு ராமமூர்த்தி சமூக பணியாளர் அவர்கள். தொடர்ந்து டி சதீஷ்குமார் உதவியாளர். தொடர்ந்து தொழில் வணிகத்துறை திருமதி ஜே மலர் உதவி பொறியாளர் தொழில்கள். தொழில் கூட்டுறவு அலுவலர் திருமதி சத்யா. தொடர்ந்து தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் டிஎன்ஏபி வாங்க செயற்பொறியாளர் திருப்பெரும்புதூர் கா ஆனந்தன். தொடர்ந்து பாண்டியராஜன் செயற்பொறியாளர் காஞ்சிபுரம் இயக்குதல் மற்றும் பராமரிப்பு. பி பாஸ்கரன் உதவி செயற்பொறியாளர். திரு இரா ராஜேஷ் உதவி பொறியாளர் பிள்ளைப்பாக்கம். திருமதி லோ மலர்விழி நிர்வாக உதவியாளர். கல உதவியாளர் திரு சோ ஜெய்சங்கர். தொடர்ந்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை துப்புரவு பணி மேற்பார்வையாளர் குன்றத்தூர் நகராட்சி திரு சி செல்வகுமார். கோ டெல்லிகுமார் துப்புரவு பணி மேற்பார்வையாளர் குன்றத்தூர். குழாய் பொறுத்தவர் பாலமுருகன் மாங்காடு நகராட்சி. பேரூராட்சிகள் நிர்வாகத்துறை மூலம் தூய்மை பணியாளர் உத்தரமேரூர் பேரூராட்சி திருமதி எம் விமலா.
திரு எம் வடிவேல் தூய்மை பணியாளர் உத்தரமேரூர் பேரூராட்சி, பாலாஜாபாத் பேரூராட்சி தூய்மை பணியாளர் கோவிந்தசாமி, பாலாஜாபாத் கால்வாய் காவலர் திரு சே மகேந்திரன். தொடர்ந்து பொதுப்பணித்துறை கட்டுமான மற்றும் பராமரிப்பு பொறியினர் மோகன்ராம் அவர்கள் உதவி பொறியாளர் திரு பிரவீன்குமார், உதவியாளர் தங்கதுரை. தொடர்ந்து நீர்வளத்துறை இளைநிலை வரைவு தொழில் அலுவலர் திருமதி கவிதா, உதவியாளர் எம் வாசுதேவன், தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் உதவியாளர் சுரேஷ், இளநிலை உதவியாளர் எமில் ராபின்சன், பதிவு எழுத்தர் செல்வராஜ், நெடுஞ்சாலைத்துறை உதவி கோட்ட பொறியாளர் ஜெயமூர்த்தி, உதவி பொறியாளர் வசுமதி, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் பட்டியல் எழுத்தர் முரளி, இடையாளர் சம்பத்குமார், கூட்டுறவுத்துறை ஹரிச்சந்திர மகாராஜா, கூட்டுறவு சங்கத்தின் துணை பதிவாளர், கூட்டுறவு சார் பதிவாளர் திருமதி அருணா, மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை மீன்வள ஆய்வாளர் கிரிஜா திருமதி கிரிஜா, மீன்வள மேற்பார்வையாளர் திரு கா பழனி, போக்குவரத்து துறை நேர்முக உதவியாளர் திரு ஜே லோகநாதன், கண்காணிப்பாளர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் திருமதி தமிழ்ச்செல்வி, நேர்முக உதவியாளர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் அஷேன் பாசா, உதவியாளர் வட்டார போக்குவரத்து அலுவலர் திருப்பெரும்புதூர் திருமதி கௌதமி, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக லிமிடெட் ஓட்டுநர் சிறந்த ஓட்டுநர்கள் ஜெய்சங்கர் திரு ஆர் ஜெய்சங்கர், காஞ்சிபுரம் பணிமனை, ஓட்டுநர் ராமச்சந்திரன், ஜெய்சங்கர் அடுத்து ராமச்சந்திரன் திரு ராமச்சந்திரன், தொடர்ந்து திரு குருநாதன், திரு ஸ்ரீதரன் ஆகிய 4 பேர் சிறந்த ஓட்டுநர்களுக்கான பாராட்டு சான்றிதழ். கருவூல மற்றும் கணக்குத்துறை கண்காணிப்பாளர் திரு உமாபதி, உணவு பாதுகாப்பு மற்றும் மருந்து நிர்வாகத்துறை உணவு பாதுகாப்பு அலுவலர் ஏ சதாசிவம், இளநிலை உதவியாளர் கோமதி. அடுத்தது தேர்தல் வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் ஆர் ஹேமா, வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் எஸ் சிவகாமி, பள்ளி குழந்தைகள் பள்ளிகள் வாரியாக தயார் நிலையில் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் குரூப் போட்டோ எடுக்கிறதுக்கு. வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் ஜான் போஸ்கோ திரு ஆறுமுகம். அடுத்து மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கம் திரு வா சுதாகர், உள்ளீட்டாளர். அடுத்தது கண் மருத்துவ உதவியாளர் செந்தில்குமார், மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன் பயிற்சியாளர் கைப்பந்து விளையாட்டு ஜோசப் புஷ்பராஜ். அடுத்தது பயிற்சியாளர் பென்சிங் விளையாட்டு திருமதி. மாவட்ட நகர ஊரமைப்பு அலுவலகம் மேற்பார்வையாளர் திரு நா பாஸ்கரன், தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் உதவி திட்ட அலுவலர் செல்வி எழில் மொழி ஆகிய அலுவலர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து சிறப்பாக பணிபுரிந்தமைக்காக பாராட்டு சான்றிதழ்களை பெறுகிறார்கள். மாவட்ட ஆட்சித்தலைவர் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கி 225 அரசு அலுவலர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார்கள். நன்றி. தொடர்ந்து கலை நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள்